ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து என்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரி வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இவ்வளோ லேட் அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. அதனால் ஆஸ்பத்திரி அங்கங்கே அலைஞ்சிட்டு இருக்கனால நான் வீடியோ போடையே நேரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் கொஞ்சம் பாப்பா தூங்குறா, அதான் சரி வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போடலாமே அப்படின்னு ஒரு இது பார்த்திங்க அப்படின்னா, இந்த வருஷம் நாங்கள் கல்யாண நாள் கிராண்டாலாம் எதுவுமே நாங்கள் கொண்டாடல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்படின்னா சரி உடம்பு வேறு சரியில்லை சரி அப்படின்ட்டு எதுவுமே இது பண்ணிக்கல. எப்பவும் போல் சுடிதார் தான் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பூ மட்டும் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அவங்க எப்படி சொல்ல, அவங்களுக்கு நம்ம தங்கம் வெள்ளி அந்த மாதிரி கிஃப்ட்டை விட ஒரு பொண்ணுக்கு பூ போட்டுருந்தான் அதோட பெரிய கிஃப்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். அது இந்த வருஷம் கல்யாண நாளில் எனக்கு அது நடந்திருக்கு. அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. மற்றபடி நாங்கள் பெருசாக எதுவுமே கொண்டாடல. அப்புறம் அத்தை வீட்டுக்கு தான் நேராக போயிருந்தோம். அங்கே பார்த்திங்க அப்படின்னா எங்கள் பப்பி, இன்னொரு நாய்க்குட்டி எல்லாமே குழந்தை வண்டி துடைக்கான்னு சொல்லிட்டு அங்கே விளையாண்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் எங்கள் வீட்டில் தொட்டில் போட வசதி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அத்தை வீட்டுக்கு போயிருந்தோம் அப்படின்னா அங்கே தொட்டில் போட்டு பாப்பா தூங்க வச்சிருவோம். தொட்டில்னோடனே பாப்பா கொஞ்சம் நல்லா தூங்கும். அப்புறம் இது மருமகன், அதாவது மைனி பையன். அவன் வீடியோ பொங்கட்டி வைக்கலன்னு கொஞ்சம் சோகமாக இருந்தான். அவனை சிரிப்பு கட்டிக்கிட்டே இருந்தான். நான் சிரிக்கவே இல்லை. அப்புறம் அத்தை வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்களா, சரி சொல்லிட்டு அது வேறு அன்னைக்குன்னு பார்த்து கல்யாண நாள் வேறு இருந்துச்சா. அத்தை எங்களுக்காண்டி என்ன வச்சுருந்தாங்க, சிக்கனு, அப்புறம் மீன் பொரிச்சிருந்தாங்க, அப்புறம் சிக்கன் பொரிச்சிருந்தாங்க, அப்புறம் ரசம், அப்புறம் சாதம் எல்லாம் வடித்து மொத்தமாக உட்காந்து சாப்பிட்டோம். அப்புறம் சித்தியும் அம்மாவும் வந்திருந்தாங்க. அங்கே நான் ஃபஸ்ட்டே போயிட்டேன். அப்புறம் அவங்க என் ஹஸ்பண்ட் தான் போய் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் எல்லோரும் ஒன்று போல் சாப்பிட்டது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் குழந்தை வேறு வந்துட்டான். அவன் பாப்பாவை கொஞ்சிக்கிட்டே இருந்தான். அப்போ தூங்கிட்டு இருந்தாலும் அப்புறம் எந்திரிச்சிட்டான். சரி சித்தப்பா வந்துட்டாங்க அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சுட்டு போயிட்டு எனக்கு. அப்புறம் எந்திரிச்சோன்னே அப்புறம் அவனுக்கு ரொம்ப கொஞ்சிட்டே இருந்தான். எங்கள் வீட்டிலையே இவன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் தான் செல்லப்பிள்ளை கூட சொல்லலாம். எல்லாத்தையும் பிடிக்குமான்னு கேட்டால் எல்லாத்தையுமே பிடிக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இந்த குழந்தை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்டும் இவனும் ஒன்று போல் இருப்பாங்க. சரி, இதோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.